Hello guys, welcome back to our channel Learn with me. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டி நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டேக்ஸ். ஸோ டேக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம் 200. நான் அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், சேலரின்னு. $6,000 அண்ட் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப் tax greater than 200. ஸோ நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று லாஜிக்கல் ஆண்டு, ஒன்று பின்ன லாஜிக்கல் ஆர் அண்ட் லாஜிக்கல் நாட். ஸோ இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் இருக்குது. அண்ட் நான் இங்கே ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ஆண்டை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கு வேண்டி 2 ஆம்பர்சன்ட் சைன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆண்டை டினோட் பண்ண வேண்டி. அண்ட் சேலரி greater than 5,000 கொடுக்குறேன். ஸோ நான் ஏன் இஃப் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம பேசிக்காக நம்ம ஏன் இஃப் யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது கண்டிஷன் இருந்தால் கண்டிஷன் செக் பண்ண வேண்டியதான். நம்ம செக் பண்ணல, இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இஃப் பார்ட் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா எல்ஸ் பார்ட் பிரிண்ட் ஆகும். அதனால மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் நான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும் நான் கொடுத்துட்றேன், ட்ரூ பிரிண்ட் ஆகும் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா எல்ஸ் பார்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ அதில் என்ன பிரிண்ட் ஆகும் நான் இது சொல்லிடுறேன், பிரிண்ட். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும், பண்ணால் ட்ரூ பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்காக தான் அதோட லாஜிக். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபால்ஸ் வந்திருக்குன்னா நம்ம கொடுத்த கண்டிஷன் மெட் ஆகலை, பிகாஸ் அபோவ் 200 இல்லைல்ல, இது ஈக்குவல் டு 200 தானே. ஸோ அதனால் இப்போ நான் அபோவ் 100 கொடுத்தா ட்ரூ பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்காக நம்ம அண்ட் ஆப்ரேட்டரில் என்ன ஆகும்னா, அதில் கொடுத்துருக்க 2 கண்டிஷனுமே எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இஃப் பார்ட் பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா எல்ஸ் பார்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை தான் ஆண்டோட ஒர்க்கிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆரை பற்றி பார்த்துடலாம். அதுக்காண்டி நான் அகைன் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப் டேக்ஸ் greater than 300 நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆண்ட் டினோட் பண்ண வேண்டிய 2 ஸ்ட்ரெயிட் லைன் தான் கொடுப்போம். அண்ட் ஸோ நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ நான். நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட்டு. ஸோ ஃபால்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் ஃபால்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க, சாரி. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணால் ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகும், பிகாஸ் இதில் கண்டிஷன் ஒன்று ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் இஃப் பார்ட் தான் பிரிண்ட் ஆகும். இதுவே 2 கண்டிஷனும் தப்பாக இருந்தால், இப்போ ஒரு ஷோ பண்ணுறேன், இப்போ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா மட்டும்தான் எல்ஸ் பார்ட் பிரிண்ட் ஆகும், அதர்வைஸ் நம்ம இஃப் பார்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் லாஜிக்கல் ஓட ஒர்க்கிங். ஸோ இது வந்து லாஜிக்கல் ஆர். இது வந்து லாஜிக்கல் அண்ட். ஐ திங்க் காலேஜ் டைமில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான்
நாட்டை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ நாட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது எல்ஸ் பார்ட் பிரிண்ட் ஆகும், பண்ணலைன்னா இஃப் பார்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆப்போசிட்டாக பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன். இஃப் நாட் கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். எல்ஸில் ஃபால்ஸ் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்துருக்க டேக்ஸ் அபவுட் 100 தான் இருந்தாலும் எல்ஸ் பார்ட் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நம்ம இது ஒரு ஃபால்ஸான கண்டிஷனாக கொடுத்தோன்னா இஃப் பார்ட் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ ஆப்போசிட்டாக நாட் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பை பாய்.